ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆன்மீக கதைகளில் அடுத்து பார்க்க போகிற கதை நேரில் வந்தால் மகாலட்சுமி. வாங்க பார்க்கலாம். பெருமாள் அப்படிங்கிற விவசாயி தன் மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகளோட இருக்கிறத வச்சு திருப்தியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராரு. ஆனால் அவருடைய மனைவிக்கோ பொன் பொருள் மேலே அவ்வளோ ஒரு ஆசை. எவ்வளவு புத்தி சொல்லியும் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. பதிலுக்கு நமக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுடைய எதிர்காலம் பற்றி என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு தன் கணவர் மேலேயே கோபப்படுவாங்க. ஒரு நாள் விவசாயியோட வீட்டில் சண்டை முத்தி போகுது. விஷயம் வைகுண்டத்துக்கு வரைக்கும் போயிடுச்சு. கலகத்தில் சிறந்த நாரதர் மகாவிஷ்ணு கிட்ட இதை தெரிவிக்கிறாரு. கூட இருந்த மகாலட்சுமி, என்ன சுவாமி அநியாயம், ஆசிரமத்தில் வாழ்கிற துறவிகள் கூட என் அருளை பெறுவதற்கு யாகம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மகாவிஷ்ணு சிரிச்சுக்கிட்டே, ஆசை யாருக்கு இல்லையோ அவங்க என்னோட திருவடிகளை அடையிறது உறுதி அப்படின்னு கீதையில் உபதேசிச்சிருக்கேன். அது நிஜம்தானா அப்படிங்கிறத நீயே பூலோகம் போய் சோதிச்சு பாரு அப்படின்னு மகாலட்சுமி கிட்ட சொல்கிறாரு. உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்ட பெருமாள் அதிகாலையில் வயலுக்கு புறப்படுறாரு. உழ தொடங்குறாரு. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே கலப்பை ஒரு இடத்துல டங்குன்னு சத்தம் கேட்குது. தோண்டினப்ப குடம் நிறைய பொற்காசுகள் இருந்தது. உழைப்பின்றி கிடைத்த அந்த பொருளை எடுக்க அவருக்கு விருப்பமே கிடையாது. அரசிடம் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு இடத்துல மறைச்சி வைக்கிறாரு. இதை பார்த்த மகாலட்சுமி குறி சொல்லும் குரத்தியாக விவசாயியோட வீட்டுக்கு போகிறாங்க. விவசாயி மனைவியோட இடது கையை பார்த்து, அம்மா, வலிய வந்த சீதேவியை காலால் உதைச்சிட்டாரு உன் கணவர். புதையலாக கிடைச்ச இந்த பொற்காசுகளை அரசுக்கிட்ட ஒப்படைக்க முயற்சியில் இப்போ இருக்கிறாரு. அதை உணதாக்கி மகாராணியாக வாழு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட விவசாயியோட மனைவிக்கு ஒன்றுமே புரியலை. வயலில் புதையல் கிடைச்சதை சொல்லிட்டு ஓட்டம் பிடிக்கிறாங்க மகாலட்சுமி. கணவரோட வரவுக்காக காத்துட்ருக்காங்க. ரொம்ப கோபமாக இருக்காங்க. மனைவியோட மனநிலையை உணர்ந்த பெருமாள், உழைப்பின்றி கிடைக்கிற பொருள் நிலைக்காது, பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க, உழைப்புக்கான கூலி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு. குருத்தி திரும்ப அந்த வீட்டுக்கு வர்றாங்க. குருத்தி மகாலட்சுமியாக நேரில் காட்சியளிக்கிறாங்க. இதை பார்த்து விவசாயிக்கு கை கால் ஓடலை, பிரமிப்பாக நிற்கிறாரு. மற்றவர் பொருளுக்கு ஆசைப்படாத விவசாயியை வாழ்த்துறாங்க. தாயே, யாருக்கும் கிடைக்காத பெருஞ்செல்வமான உன் தரிசனம் கிடைக்க பெற்றேனே, என் வாழ்க்கையில் இதை விட வேறு என்ன எனக்கு வேணும் அப்படின்னு பிரமிப்பாக வணங்குறாங்க மகாலட்சுமியை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.